எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது மலபார் ஸ்பெஷல் நெய்யடை. இதோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இப்போ கெஸ்ட் எல்லாம் வரும்போது வெரைட்டியாகவும் சீக்கிரமும் பண்ணி எடுக்க முடிஞ்ச ஒரு ரெசிபி தான் இது. குழந்தைங்களுக்கும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக அரை கப் அளவுக்கு மைதா மாவு தான் நான் இங்கே எடுத்துருக்கு. இது கோதம்பு மாவுலையும் செய்யலாம். ஆனால் கோதம்பு மாவில் செய்யும்போது கொஞ்சம் கட்டி ஆகி போயிடும். மைதா மாவாக இருந்தால் சாஃப்டாக கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. இனிப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிப்பு இல்லாமையும் இது செஞ்செடுக்கலாம். இது இப்போ நம்ம லூஸாக இருக்கிற ஒரு பேட்டராக ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பசும்பால் தான் ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் பசும்பால் ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி கூட இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுற டைமில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 கப் அளவு ஃபுல்லாக நான் பால் ஊற்றிருக்கு. நீங்கள் ஊற்றுற டைமில் சில டைம் 1.25 கப்பு பால் வரைக்கும் தேவைப்படும். அது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இதே மாதிரி நைஸாக இருக்கிற ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதங்க ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்தது முட்டை எடுத்திருக்கு. 3 முட்டை எடுத்திருக்கு. 3 முட்டைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் நல்லா அதிகமாக வேணும் அப்படின்னா 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக இருக்கிற இனிப்பு தான் இருக்கும் நம்ம நெய் அடைக்கு. உங்களுக்கு நல்லா சுகர் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஃபுல்லாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3மே சேர்த்து மிக்சியில் ஒரு டைம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி ஊற்றும்போது தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது கரெக்டாக ஒரு கரண்டி இந்த முட்டையோட மிக்ஸி நிற்கணும். நம்ம ஃபோர்க்கில் இல்லை ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கரண்டியில் தூக்கும்போது ஒரு கரண்டி அப்படியே ஃபுல்லாக நிற்காது, கீழே கொட்டிடும். அதனால் இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஆவியில் தான் வேக வைக்கணும். அதுக்காக இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேக்கு செய்கிற பேக்கிங் டின்னாக இருந்தாலும் போதும். இதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் மேலே வரைக்கும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஸ்டீமரில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச பாத்திரம் அதுக்கு மேலே வச்சு முதல்ல மைதாவோட மிக்ஸு 2 கரண்டி நான் ஊற்றியிருக்கு. சின்னதாக இருக்குது கரண்டி, அதனால் 2 கரண்டி ஊற்றியிருக்கு. லைட்டாக இருக்கிற ஒரு லேயர் போதும், ரொம்ப கட்டியாக ஊற்றாதீங்க. மூடி வச்சு ஒரு 30 செகண்ட் போதும் இது வெந்திருக்கும். 30 செகண்டுக்கு அப்புறம் தொட்டு பாருங்கள். தொடும்போது தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தொட்டுக்கோங்க. ஆவி வந்துட்டு இருக்கு. தொட்டு கையில் ஒட்டலை அப்படின்னா அது நல்லா வெந்திருக்கும். அப்புறம் அடுத்தது முட்டையோட மிக்ஸ். அதே கரண்டிக்கு அதே அளவுக்கு 2 கரண்டி முட்டையோட மிக்ஸும் நான் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இதுக்கு முட்டை வேகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். மைதா மாவுலேருந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும். 1 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் இதே மாதிரி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த முட்டையோட மிக்ஸுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கு. நல்லா எல்லா இடவும் வர்ற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. வேக வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கும்போது லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கை சுடாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி முட்டையோட மிக்ஸுக்கு மேலே தான் நெய் ஊற்றணும். மைதா மாவுக்கு மேலே நெய் ஊற்றாதீங்க. முட்டையோட மிக்ஸுக்கு மேலே நெய் ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிற டைமில் ரொம்ப அதிகமாக கட்டியாக நீங்கள் மாவு இல்லை முட்டையில் ஊற்றிடுச்சுன்னா வேகிற டைம் அதிகமாகிடும். அதே மாதிரி நம்ம நெய்யடை கட்டியாகவும் போயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. மைதா மாவு, முட்டையோட மிக்ஸுக்கு மேலே நெய், இதுதான் அதோட ஆர்டர். மைதா மாவும் முட்டையும் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி மாற்றி மாற்றி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ ஊற்றி முடிச்சிட்டேன். லாஸ்ட் லேயர் மைதா மாவில் தான் நிற்கிது.
மைதா மாவு நல்லா வேகலை, லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஃபுல்லாக வேகிறதுக்காக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு அவைலபிலிட்டி பார்த்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை ட்ரை நட்ஸ் எது அவைலபிளாக இருக்கோ அது இதே மாதிரி மேலே வச்சுக்கலாம். ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை இல்லை கத்தி ஏதோ ஒன்று வச்சுட்டு இதே மாதிரி ஓரம் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவும் விட்டு கிடச்சிடும். என்னோடய கை பாருங்கள், கை பாருங்கள். இது வந்துட்டு உப்புமா செய்யும்போது கொதித்து கையில் கொட்டிடுச்சு, நல்லா சுட்டுருச்சு. இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நெய்யடை வந்து நம்ம பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு. லேயராக வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி சாப்பிடும்போது கரையிற அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்ட் கலருக்காக மேலே நான் வந்து கொஞ்சம் எள்ளு வறுத்து ஆட் பண்ணியிருக்கு. இது உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு மிக்ஸ் பண்ணுற டைமில் மைதா மாவில் கொஞ்சம் ஃபுட் கலர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுக்க முடிஞ்சால் இந்த ஒரு வெரைட்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.